உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் அழுகிய புண்ணு அழுகி போய் புழு வச்சிருக்கோம். சில பேருக்கு அதை சரி பண்ணவே முடியாது. அந்த வீட்டில் யாருமே குடியிருக்க முடியாது. நம்ம பெரியவங்களுக்கு தெரியாதனமா படுத்த படுக்கையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு முதுகுல பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்திருக்கும், எலும்பு வரைக்கும் அந்த ஓட்டை இருக்கும். உள்ள இருந்து புழுக்கள் விழ ஆரம்பிச்சிடும். புழுக்கள் விழ ஆரம்பிச்சுன்னா அந்த வீட்டில் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். அவர் மேலே அவர் யாருமே தொட மாட்டாங்க, தொட்டி தூக்க மாட்டாங்க. சிலர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பானை இருக்கும், அந்த பானைக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க. பானைக்குள்ளே உட்கார வச்சு கழுத்து மட்டும் வெளியில் தெரிய மண்ணை போட்டு மூடிடுவாங்க. மண்ணை போட்டு மூடும் பொழுது மண்ணில் இருக்கிற அந்த கிருமிகள் போய் அந்த புழுக்களையும் புண்களையும் தின்ன ஆரம்பிச்சிடும். உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அந்த கழிவுகள் அந்த நாத்தம் அடிக்காமல் இருக்கும், அது பூரா மண்ணில் போயிடும். அவங்களுக்கு முக்கியமாக புளிய இலை, நம்ம புளியம் பழம் சாப்பிட்ருக்கோம், புளியம் காய் சாப்பிட்ருக்கோம், புளிய இலையை பயன்படுத்துகிறோம். புளிய இலையை பயன்படுத்துகிறோம்னா அந்த புண்களை ஆற்றக்கூடியது. பிடிச்சாலும் புளியங்கொப்பா பிடிக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த புளியங்கொப்பு நல்ல பலமானது. புளிய இலை இதனுடைய புளிப்புத்தன்மை நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. பூச்சிகளுக்கு பிடிக்காதது. காட்டில் வாழ்கிறது புளியை கண்டாலும் நம்ம ஓடணும். வீட்டில் நம்ம சமைக்கிற புளியை கண்டாலும் நமக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த புளிய இலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது புண்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். புண் மேலே இந்த புளிய இலையை அரைச்சி தடவணும்னா புண்ணுக்குள் உள்ள புழுக்கள் இதனுடைய புளிப்புத்தன்மை பிடிக்காம தன்னால் மயங்கி கீழே விழுந்துடும். புண்ணுக்குள்ள புழு இருந்துச்சுன்னா அதை நோண்டிக்கிட்டே இருக்கும். ரத்தம் கொப்பளிச்சு லேசாக வரும். ஏன் ரத்தம் உள்ளே இருந்து வருதுன்னா உள்ள புழு போய் தோண்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த புளிய இலையை அரைச்சி அது மேலே தடவி பாருங்க. உள்ளே போன புழுக்கு இந்த புளிப்புத்தன்மை பிடிக்காம வெளியில் விழுந்துடும். அப்போ உள்ளே இருந்த அந்த ரத்தம் குமுள் அடிக்கிறது நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த ரத்தம் வராமல் இருந்தால் அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணு ஆறுறதுக்கு இந்த புளிய இலை முக்கியமான மருந்து. கிராமப்புறங்களில் புளிய இலையை அரைச்சி அப்படியே அப்பிடுவாங்க. அந்த ஓட்டையில் அந்த முதுகில் ஒரு பக்கம் ஓட்டை இருக்கா அரைச்சி அப்பிட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற பூச்சிகள் தன்னால் செத்துரும். செத்ததுக்கப்புறம் அந்த அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும். இந்த காய ஆரம்பிக்கும் பொழுது சில மூலிகைகளை சேர்த்து போட்டோம்னா அது சரியாகும். அதோடு சேர்ந்து மூலிகைகளுடைய எண்ணெய்களை நம்ம எடுத்திருக்கோம். இதோட கருவேப்பிலையை பயன்படுத்தணும். கருவேப்பிலையை பயன்படுத்தும் போது இது வேப்பிலையில் கருவேப்பிலை, இது வேப்பிலைக்கு எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி கருவேப்பிலையிலும் நல்ல சத்து இருக்குது. இது புண்களை ஆற்றக்கூடியது. கருவேப்பிலையை அரைச்சி புண் மேலே போட்டு வந்தோம்னா எப்படியாப்பட்ட புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். சிலருக்கு தலையில் அதிகமாக புண்ணு இருக்கும். இந்த கருவேப்பிலையை அரைச்சி தலையில் தடவிட்டு தானே தலையில் புண்ணே இருக்காது. வேப்பனையை தடவும்னா ஒரு நாத்தடிக்குதுன்னு அது சில பெண்கள் வேப்பனையை தொட மாட்டாங்க. ஆனால் இந்த கருவேப்பிலையை அரைச்சி தலையில் போட்டோம்னா தலையில் இருக்கிற பொடுகு புண்களை சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த படுக்கை புண்ணுக்கும் அழுகுன புண்ணுக்கும் இந்த கருவேப்பிலை ஒரு முக்கியமான மருந்து. இதோட பூண்டு, நீங்கள் பூண்டு அரைச்சி எந்த புண்ணு மேலே போட்டு வந்தாலும் அந்த புண்ணு ஆறிடும். இது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு போய் நம்ம கடையில் போய் இந்த டின்ச்சரை வாங்குகிறோம், அந்த புண்ணு மேலே வைக்கிறோம். பூண்டு அரைச்சி அந்த புண்ணு மேலே தடவுங்க. எந்த ஒரு நோய் கிருமியும் அந்த புண்ணு மேலே இருக்காது. எல்லா கிருமிகளும் அழிஞ்சிடும். அது எப்படியாப்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரியாயிடும். பூண்டு அரைச்சி புண் மேலே தடவிட்டு வந்தோம்னா எப்படியாப்பட்ட படுக்கை புண்ணு இல்லை புழு வச்ச புண்ணாக இருந்தாலும் புழுக்கு இந்த பூண்டினுடைய மனம் பிடிக்காது. அந்த மனம் பிடிக்காம உள்ளே இருக்கிற புழு தன்னால் வெளியில் விழுந்துடும். புண் ரத்தம் வராமல் இருந்தாலே புண் காய ஆரம்பிச்சிடும். புண் செம்புண் பட ஆரம்பிச்சிச்சுன்னா புண் காய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். புண் நல்லாகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பூண்டை அரைச்சி நேரடியாக போட்டோம்னா எரிய ஆரம்பிக்கும். எரிச்சலை தாங்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம இப்போ மருந்தாக மாற்ற போகிறோம். கடுகை நல்லா அரைச்சி எடுத்து கடுகெண்ணெய் எடுத்து போட்டு வந்தோம்னா எப்படியாப்பட்ட புண்ணும் ஆறும். அந்த புண்ணுக்கு கடுகை நம்ம அரைச்சி மேலே தடவிட்டு வரலாம். அந்த படுக்கை புண்ணுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்க்குற கலவையாக செஞ்சோம்னா படுக்கை புண்ணு சிறுக சிறுக சரியாகும். நம்ம இதை தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரே மருந்தை மட்டும் அரைச்சி போட்டு வந்தோம்னா அந்த படுக்கை புண்ணு அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது. படுக்கை புண் மீண்டும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்றதுக்கு இதெல்லாம் சேர்ந்த கலவை வேணும். இது இழுப்ப எண்ணெய், இழுப்ப மரத்தினுடைய காயிலிருந்து அந்த விதைக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. இழுப்பம் முந்தி பார்த்தீங்கன்னா இழுப்பங்கட்டின்னு கிடைக்கும். இழுப்பங்கட்டியை எடுத்து உடம்புல தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க குழந்தைகளுக்கு. குளிப்பாட்டும் பொழுது சொறி சிரங்கு புண் எதுவுமே இருக்காது. கை விரல்களில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு பூரா இழுப்பக்கட்டியை போட்டு தேய்ச்சோம்னா அந்த புண்கள் ஆறக்கூடியது. இதில் வேப்பெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இதனுடைய கசப்பு தன்மை எந்த பூச்சி புழுக்கும் பிடிக்காது. இந்த பூச்சி புழுக்கள் பிடிக்காமல் இருக்கும்போதே அந்த வேப்பெண்ணெயை தடவும் பொழுது உள்ளே இருக்கிற புழு மயக்க நிலை அடைஞ்சு வெளியில் வர ஆரம்பித்தோம். புழு வச்ச புண்ணுன்னு பயப்பட வேண்டியதே கிடையாது. அந்த புண்ணில் ஏன் நாற்றம் அடிக்குதுன்னா அந்த புழு இருக்கிற வரைக்கும் நாற்றம் அடிக்கும். அந்த புழு வந்துருச்சுன்னா நாற்றம் அடிக்காது. அந்த சதைகளை அந்த புழு திண்டுட்டு போகும். திண்டுட்டு போன கழிவுகள் நார ஆரம்பிச்சிடும். அந்த கழிவுகளை சுத்தம் செய்யணும்னா இந்த வேப்பெண்ணெயை நம்ம மேலே போட்டு விட்டோம்னா உள்ளே இருக்கிற கழிவுகளும் அந்த புழுக்களும் வெளியில் விழுந்துடும். புழுக்கள் வரும்பொழுது புண்ணு சேர்ந்து ஆற ஆரம்பிச்சிடும். புங்க எண்ணெய், புங்கை அரைச்சி போட்டோம்னா புண்ணு ஆறக்கூடியது தான் புங்க எண்ணெய். புங்கங்காயை நேரடியாக அரைச்சி போடலாம்.
அதை நம்ம எண்ணெயா எடுத்திருக்கோம். எண்ணெயா எடுத்து காய்ச்சி எடுத்தோம்னா இந்த அழுகிய புண்களுக்கு வந்து சிறந்த மருந்து. இதை வந்து பெரியவங்க வீட்டில் செஞ்சு எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாம். இது தவிர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இதை மூடி வச்சிருக்கணும். பூச்சிப்புழு இதில் போய் விழுந்துடாம பார்த்துக்கணும். இதை வந்து சிறுவர்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் வைக்கணும். ஏன்னா எல்லாமே மருந்து பொருள்கள். இதை வந்து லேசாக நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க ஏதாவது நினச்சி சோத்துல ஊற்றி சாப்பிடவும் கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து புண்களை ஆற்றக்கூடியது. புழு வச்ச புண்களை ஆற்றக்கூடிய, வயிற்றுக்குள்ளே போனால் தவறு செய்தது. கொஞ்சமாக சாப்பிட்டா தப்பு கிடையாது. இதை நம்ம தெரியாதனமா எண்ணெய் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா வயிற்றை பிரட்டிட்டு வந்துடும். அதனால இதை வந்து கை கெட்டாத உயரத்தில் வைக்கணும். இந்த புங்க எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறோம். புங்க எண்ணெயை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறும். ஆறுன புண் மீண்டும் வந்து ஒன்று சேரும். தோல் வந்து ஒன்று சேரணும்னா புங்கையை சேர்க்கணும். இது எல்லாம் கலந்த கலவையை நம்ம வந்து ஒன்று சேர்த்து மருந்தாக தயாரிக்கும் பொழுது உடல்ல அழுகிய பாகம் எந்த பகுதியாக இருந்தாலும், இடுப்பு பகுதியாக, சிலருக்கு தொடை பகுதியில் இருக்கும், சிலருக்கு முதுகில் இருக்கும், சிலருக்கு மார்பகத்தில் இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிற்றில் இருக்கும். எந்த இடத்துல இந்த அழுகிய புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை ஆத்துறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கிறோம்.